பார்த்து சொல்றேன், பிள்ளைங்களா என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? உங்க 2 பேருக்கும் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அப்பாவுக்காக சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? உடனே இந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அட போவாப்பா, சண்டையே உங்களுக்காக தான். நல்லா இருக்கும். உடனே அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. உடனே இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அப்பா சண்டை எதுக்கு தெரியுமா? எங்க 2 பேர்ல யாருக்கு உங்களை அதிகமா பிடிக்கும் அப்படிங்கறத சந்தேகம். என்ன சண்டையா? என்ன சண்டை? ஜாக்குக்கா லில்லிக்கா யாருக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும், இதுதான் சண்டை. உடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சே பிள்ளைங்களா 2 பேரும் எவ்வளவு அவ்வளவு பாசமா, எனக்காக இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்காரு. உடனே ஜாக் சொன்னான், ஆனா போகப்பா நீங்க, நான் என்ன சொல்றேன், லில்லிக்கு தான் உங்களை அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவ ஒத்துக்கவே மாட்டாப்பா, அவ சொல்ற எனக்கு தான் உங்களை அதிகமா பிடிக்கும் அப்படின்னு. உடனே அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஜாக் என்ன சொல்றான், அவனுக்கு பிடிக்கும் சொல்ற. ஜாக் என்ன சொல்றான், லில்லிக்கு தான் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். லில்லி சொல்றா ஜாக்கு தான் அதிகமா பிடிக்கும். ஆக மொத்தத்துல 2 பேருக்கும் என்ன செய்யாது, யாரு பிடிக்காது? சத்தமா அப்பாவுக்கு ஒரே வருத்தம், ஒரே ஷேம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? என்ன ஆயிடுச்சு? ஆமா, ஷேம் பர்மிஷன் ஆயிடுச்சு. இப்ப அப்பா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. போங்கடா, நீங்க போய் சண்டை போடுங்க, என்ன பண்ணுங்க. சரி, இன்னைக்கு எங்களோட ஓனர், வேலை பார்த்த ஓனர் இருப்பாங்கல்ல, பாஸ் இருப்பாங்கல்ல, எங்க பாஸ் வீட்டுல விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. வேலை பார்க்குற எல்லாரும் ஃபேமிலியோட வராங்க. ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, பேசுறவங்களுக்கு நான் ஒரு சின்ன முன்னாடி போட்டு மைக் கொடுத்து ஒரு சிறுசா அவங்க சொல்ல போறேன், நீங்க சொல்லணும். ஓகேயா? சொல்லலாமா? சரிங்களா? சரிங்களா? நான் இப்பயே சொல்லிடுறேன், என்ன சொல்லுங்க. நல்லா சொல்லு பார்க்கலாம். நடுவில் பேசிட்டு இருந்தேன்னா ரெட் பபிள், எல்லாம் ஆயத்தம் சொல்லு. ரெட் பபிள், ப்ளூ பபிள், இந்த 4 வார்த்தையும் கேப் போடாம 10 தடவை மைக்ல சொல்லணும். சொல்ல மாட்டே பார்த்துக்கோ. சரி கவனி. இப்ப ஜாக்குக்கும் லில்லிக்கும் சண்டை பண்ணி அப்பா சொல்லணும். சரி, ஓனர் வீட்டுல எல்லாருக்கும் விருது கொடுக்குறாங்க, வந்து அமைதியா இருப்பீங்களா, சேட்டப்படாம இருப்பீங்களான்னு. சாப்பாடுனா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? உடனே உங்க 2 பேரும் ஒரே சந்தோஷம். சரிப்பா, நாங்க வரோம், நாங்க அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா ஜாக் லில்லி 4 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அங்க சாப்பாடு நடந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. வந்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? வந்து எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இந்த ஜாக்கும் லில்லியும் என்னதான் நினைச்சாலும் அவங்களால சேட்டை பண்ணாம இருக்க முடியல. போய் அங்கே எல்லாத்தையும் எடுத்து உருட்ட பரட்ட சேட்டை பண்ண, அதை தூக்கி போட, இது தூக்கி போட, இதெல்லாம் அந்த ஓனர் பார்த்துட்டே இருந்தாரு. பார்த்துட்டு அந்த ஜாக் லில்லியோட அப்பாவை கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்ட்டு. உடனே அவரும் பயந்துட்டே போனாரு. இன்னையிலேருந்து உங்களுக்கு வேலை கிடையாது, பிள்ளைங்களா இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? வேலையை விட்டு என்ன பண்ணாரு? சத்தமா வேலையை விட்டு 4 பேர் வீட்டுக்கு ரொம்ப சோகமா போயிட்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு, ஜாக்குக்கும் வருத்தமா இருக்கு, லில்லிக்கும் வருத்தமா இருக்கு. ஆனாலுமே ஓகே சொல்லிடலாமா? வாங்க இங்க என்ன வெரி குட். இப்ப ஜாக்குக்கும் லில்லிக்கும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலுமே அவங்களால சேட்டை பண்றதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல? சத்தமா இவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரே டவுட். உடனே ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, நம்ம எல்லாரும் ஒண்ணு பண்ணுவோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்கல்ல, அவங்க வீட்லயே சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, ஆனா ஒரு சத்தமும் இல்லாம அமைதியா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. அது நைட்டு சாப்பிட்ற நேரம். நைட்டு சாப்பிட்ற நேரம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டு தூங்குவோமா இல்லை தூங்கிட்டு சாப்பிடுவோமா? தூங்கிட்டு தான் சாப்பிடுவீங்களா? வெரி குட். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க. நம்ம நைட்டு சாப்பிட்ற நேரத்தில் போய் உட்கார்ந்த உடனே என்ன பண்ணிடுவோம்? அம்மா சாப்பாடு கொண்டு வாங்கம்மா, அதுவும் சிக்கன் மட்டன்னா எடுத்து உடனே வாயில் வச்சிருது. கை கழுவுறமா எதுவுமே தெரியாது. ஆமா தானே? ஆமா தானே? ஆனா இவங்க பக்கத்து வீட்டில் போய் பார்த்தாங்களா, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? ப்ரேயர். குடும்பமா உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாம் அமைதியா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். அடுத்து இன்னொரு வீட்டுக்கு போனாங்க. அந்த இன்னொரு வீட்டுக்கு உள்ள போய் பார்க்குறாங்க, அது தூங்குற நேரம். எல்லாம் பெட்டெல்லாம் விரிச்சிட்டாங்க. அங்கேயும் 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாம் தூங்குறதுக்கு தயாராகிட்டாங்க. நம்ம பெட்டை பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம்? போய் ஒரே ஜம்ப்.
கண்ணை மட்டும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் இவங்களும் என்ன பண்ணாங்களாம், குடும்பமாக உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணாங்களாம். இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது ஜாக் லில்லி அவங்க வீட்டில் இல்லை. அது என்னது, என்ன இல்லை, ப்ரேயர் இல்லை. அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு நம்ம லைஃப்ல யாரும் இல்லை. இப்ப ஜாக் லில்லி அவங்க வீட்டில் அவங்களோட லைஃப் எப்படி இருக்கு, வெறுமையா இருக்கு, எம்டியா இருக்கா, வெறுமையா இருக்கு. இப்ப இதுக்குள்ள யார் அவங்க உள்ள விட்டாங்கன்னு பார்க்கலாமா? 2 பேர் வாங்க, 2 பேர் சும்மா பிடிக்கிறது மட்டும், பெரியவங்க வச்சு. வாங்க, இன்னொரு ஆள் நீ வாங்க, இது லாஸ்ட். நீங்க வாங்க, நீங்க உட்காந்து. சரி, இப்ப இந்த வெறுமையா இருக்கக்கூடிய அந்த ஜாக் அண்ட் லில்லியோட லைஃப்ல யார் வந்தான்னு பார்க்கலாமா? அந்த குடும்பத்துக்குள்ள யார் உள்ள விட்டாங்கன்னு பார்க்கலாமா? சத்தமா சொல்லுங்க, பார்க்கலாமா வேணாமா? நம்ம லைஃப்லையும் நம்ம இதே தான் பண்ண போறோம், சரியா? இப்ப அவங்க லைஃப்ல யார் வந்துட்டா? யார் வந்துட்டா அவங்க லைஃப்ல? அவங்க ஃபேமிலிக்குள்ள யார் வந்துட்டா? நம்ம ஃபேமிலிக்குள்ள யார் வரணும்? நம்ம லைஃப்ல யார் வரணும்? அவங்க எப்போ ஜீசஸ் முக்கியத்துவம் கொடுத்து வீட்டுக்கு போட்டு எல்லாரும் மனதாரன்னு ப்ரேயர் பண்ணாங்க. என்ன ப்ரேயர் பண்ணாங்க தெரியுமா? ஏசப்பா, எங்க லைஃப்ல நாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஆனா இப்ப நாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி தூக்கிட்டாங்க எல்லாரும். ஏசப்பா நம்ம லைஃப் வந்தா என்ன நடக்கும்னு சொல்லவா? அடுத்த நாள் ஜாக்கோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது. ஒரு பெரிய கம்பெனில இருந்து, இன்னைக்கே உங்களை நம்ம வேலைக்கு செலக்ட் பண்ணிக்கோ, நீங்க வந்து வேலைக்கு செய்யணும். அவர் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதோட பல மடங்கு அதிகமான சம்பளம், பெரிய வேலை. யார லைஃப்ல உள்ள விட்டதுனால அவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஆமா, நம்மளும் நம்ம லைஃப்ல ஏசப்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நீ எந்த பேப்பர் படிக்காத, நீ ரெப்பபிள் சொல்றாங்க. நம்ம லைஃப்லயும் நம்ம ஏசப்பாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா நம்மள எப்படி வைப்பாரு? அவரு சிறுசா வைப்பாரா, பெருசா வைப்பாரா? சத்தமா? ஏசப்பா யாரு இந்த உலகத்துக்கு வந்தா தெரியுமா? உங்ககிட்ட நான் 100 சாக்லேட் கையில கொடுக்குறேன். எத்தனை சாக்லேட் கையில கொடுக்குறேன்? எத்தனை கொடுக்குறேன்? 100 சாக்லேட். நடந்து போறீங்க, அதுல ஒரு சாக்லேட் கூட எங்க விழுந்து போச்சு. என்னாச்சு ஒரு சாக்லேட்? விழுந்து போன சாக்லேட் பத்தி கஷ்டப்படுவீங்களா? 99 சாக்லேட் சந்தோஷப்படுவீங்களா? எத்தனை பேர் ஒரு சாக்லேட் விழுந்து போச்சு கஷ்டப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்களா? ஓகே ஃபைன், கையில போன ஏசப்பா அப்படின்னா சரியா? ஏசப்பா யாருக்காக வந்தா தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன், நான் எப்பயுமே நல்லதே செய்யணும் அப்படின்றவங்களுக்காக ஏசப்பா வந்தாரா? ஏசப்பா யாருக்காக வந்தாரு தெரியுமா? நமக்காக, எனக்காக. சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக வந்தாரு. யாருக்காக? சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா எனக்காக வந்தாரு. ஆமா, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஏசப்பா அவளை தனியா பார்க்கிறாரு தெரியுமா? இந்த கூட்டத்துல ஏசப்பா ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா பார்க்கிறாரு. ஒரு நாள் பயங்கர கூட்டமா இருந்துச்சான், சரியா? எப்படி இருந்துச்சான்? பயங்கர கூட்டமா இருந்துச்சான். ஓகே, அந்த கூட்டத்துல ஏசப்பா யாரை பார்த்தாரு பார்க்கலாமா? கவனி, ஒரு பாட்டு பாடிட்டே இருந்து பார்க்கலாம், சரியா? சத்தியம் ஆயுகாரி
மிக குள்ளமானவன். நான் பாட்டு பாடுறேன், கேள்வி கவனி. சகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன். பேர் என்ன? சத்தமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆயக்காரனா எனக்கு டாக்ஸ் வரி வசூலிப்பவர். அநியாயமா போய் டாக்ஸ் கலெக்ட் பண்றது. சும்மா வரி அநியாயமா பயங்கரமா காசு வாங்குறாரு. ஓகேயா? ஒரு நாள் கூட்டம் ஏசப்பாக்கு வராது, அதனால கூட்டம். இவன் எப்படிப்பட்டவன் சொன்னேன்? எப்படிப்பட்டவன்? குள்ளமானவன். கூட்டத்துல குள்ளமானவன் எட்டி பார்க்க முடியுமா? முடியாது. அதனால என்ன பண்ண தெரியுமா? சகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன். ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான். மரத்தில் அவனை காணவே இறங்கி வாயிட்டு கூப்பிட்டார். எங்க பார்த்தாரா? ஆமா. யார் மரத்துல ஏறிட்டா? யாரு? ஆமா, மரத்துல சகேயுவை பார்த்தனே இறங்கி வாங்க கூப்பிட்டாரு. யார் இறங்கி வர கூப்பிட்டது? ஏசப்பா. யார் வர கூப்பிட்டாரு? ஏசப்பா சகேயுவை கூப்பிட்டாரு. அவ்வளவு பேர் அங்க இருக்காங்க, அவ்வளவு கூட்டம், அத்தனை ஜனங்கள். அதுல நீதிமான்கள் இருந்திருக்கலாம், பரிசுத்தவான்கள் இருந்திருக்கலாம், நல்லது செய்யறவங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றவங்க இருந்தாங்க. ஏசப்பா யாரு கூப்பிட்டாரு? அநியாயமா வரி வசூலிக்கக்கூடிய ஒரு ஆயக்காரன் சகேயு. ஓகே, கூப்பிட்டாரு. எல்லா மக்களும் அங்க முன்முடுத்தாரு. என்ன சொன்னாங்க? என்ன இவர் எவனை போய் கூப்பிடுறாரு? இவன் அநியாயக்காரன் ஆச்சு, இவன் ரொம்ப கெட்டவன் ஆச்சு அப்படின்னு எல்லாரும் இது பண்ணாரு. சகேயுக்கு ஒரே சந்தோஷம். ஏசப்பா இப்ப இங்க வந்து மகனே நீ வா அப்படின்னு கூப்பிட்டாட்டா இப்படி இருக்கும் உனக்கு. வா உனக்கு நீயா நான் தரேன், உனக்கு பெரிய காரியங்கள் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கா இருக்காதா? ஹாப்பியா இருக்குமா? அப்ப சகேயுக்கு ஒரே சந்தோஷம். குடு குடு குடுன்னு அடிக்கல ஓடிட்டான். அதுக்கடுத்து என்ன சொன்னாரு ஏசப்பா? என்ன சொன்னா தெரியுமா? மரத்தில் அவனை காணவே இறங்கி வாயிட்டு கூப்பிட்டார். இறங்கி வா, நான் உங்கள் வீட்டில் தங்குவேன் என்றார். என்ன சொன்னாரு? நான் வீட்டுல தங்க போறேன்னு சொன்னாரு. யார் வீட்டுல? உடனே சகேயு என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டு போகும்போது சொன்னார் சகேயு, ஏசப்பா நான் யார் யாருக்கிட்ட அநியாயமா வரி வசூலிச்சுனா அவங்களுக்கு 4 மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னாரு. எத்தனை மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னாரு? எத்தனை மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னாரு? எத்தனை மடங்கு? 4 மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னாரு. ஓகேயா? உடனே ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. என்ன வந்துச்சுன்னு சொன்னாரு? பெரிய காரியம் எது? பெரிய கிஃப்ட் நமக்கு ஏசப்பா தருவது என்னது? இப்ப சகேயுக்கு ஏசப்பா தந்தது என்னது? என்ன கொடுத்தாரு? ஆமா. அப்ப நம்ம லைஃப்ல நம்ம நிறைய தப்பு பண்ணிருப்போம்ல. பக்கத்துல இருக்கவங்களை அடிச்சிருப்போம், கிள்ளி இருப்போம், திட்டி இருப்போம், பொய் சொல்லியிருப்போம், ஏமாத்திருப்போம். சகேயு என்ன பண்ணாரு? அவர் செஞ்ச தப்ப உணர்ந்து 4 மடங்கா திருப்பி தரேன்னு சொன்னாரு. நானும் அடிச்சுட்டேன், நான் தப்பு உணர்ந்து 4 மடங்கா திருப்பி 4 அடி கொடுக்குறேன் அப்படி கிடையாது. சரியா? நம்ம தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன சொல்லணும்? என்ன கேட்கணும்? மன்னிப்பு கேட்கணும். அப்படியே நீங்களோட ப்ரேயர் பண்ணிடலாம். டக்கு ஃபாஸ்டா. எல்லாம் உலகம் நல்லா கண்ண முடிக்கும். சீக்கிரம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பசங்க பொண்ணுங்கெல்லாம் நீ நோட் பண்ணுங்க. ஒரு சில மந்த்லிஸ் எல்லாம் நீ நோட் பண்ணாத, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் நமக்கு பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே, கண்ண முடிங்க. ஆல்ரைட். ஓகே, நான் சொல்ல திருப்பி சொல்றீங்களா? சொல்லலாமா? கண்ண முடிக்கோங்க. ஓகே. ஏசப்பா, நாங்க எங்க லைஃப்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். நீங்க எங்க லைஃப்ல வாங்க ஏசப்பா. எங்க லைஃப நீங்க லீட் பண்ணுங்க. நீங்க சொல்ற காரியத்தை நாங்க செய்ய உதவுங்க. நாங்க இன்னைக்கு கத்துக்க போற எல்லா விஷயமும் எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க உதவுங்க ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே வசனம் மட்டும் பார்த்துருவோமா? வசனம் மட்டும் பார்த்துருமா? சரி, நேற்று வசனம் சத்தமா சொல்லுங்க.
மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாரு? அந்த பெரிய காரியம் நமக்கு என்னது? என்னது? யோபு 2:21 நீங்க வசனத்தை கத்துக்குமா? ஓகே. தைரியமாயிரு. எப்படி இருக்கணும்? தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை. சரி, உங்களுக்கு வாசிக்க தெரியும், நான் சொல்ல தெரியும் சொன்னாங்க. சரியா? தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். 1 நாளாகமம் 19:13. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ரெடி? தைரியமாயிரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். 1 நாளாகமம். வெரி குட், வெரி குட். கவிதாஸ்க்கு இந்த நிலைக்குள்ள வகுப்பு தொடர்ந்து ஆரம்பங்கள் ஆசிரியருக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண பிற்பாடு வகுப்பு கேட்கலாம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்?